இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னையா போன விதத்திலே திரும்பி வந்துட்ட? என்ன எதையாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியா? அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் வேற என்ன விஷயம்? நீங்க திடீர்னு என் சட்டையை பிடிச்சதுனால நான் கோவத்துல கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த தனிப்பட்ட பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கும் இந்திராணிக்கும் கூட எந்த பிரச்சனையுமே கிடையாது. எல்லாம் இந்த ஆதாரத்தை வச்சிருந்ததுனாலதான். கண்டிப்பா நான் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துடுறேன். நீங்க அவசரப்பட்டு என் குடும்பத்தை பாதிக்கிற மாதிரி எதையும் பண்ணிடாதீங்க. நீ இன்னும் என்ன கொலகாரனாவே நினைச்சு பேசிட்டு இருக்க. நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிட மாட்டேயா. இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்ல. திடீர்னு சட்டையை பிடிச்சா யாருக்கா இருந்தாலும் கோபம் வரத்தான் செய்யும். சரி, அத நான் மறந்துட்டேன், நீயும் மறந்துடு. சரியா? இந்த பாரியா, அதுல வெறும் எவிடன்ஸ் மட்டும்தான் இருக்குன்னா நான் போட்டோன்னு விட்டுருப்பேன். என்னுடைய அரசியல் வாழ்க்கை, எதிர்காலம், இது எல்லாமே அதுல தான் அடங்கி இருக்கு. பிபி, சுகர்னு என்னென்ன வியாதி இருக்கோ அது எல்லாம் வந்துருச்சு. அடுத்த ஒரு எலெக்ஷன் தான் தாங்குவேன்னு நினைக்கிறேன். எப்படியாவது அதுல ஜெயிச்சு பதவியில இருக்கும் போதே நிம்மதியா போகலான்னு பாக்குறேன். மத்தபடி எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லை. நீ பயப்படாம போ, சரியா? ரொம்ப நன்றிங்க. நல்ல இதுதாம்மா நடந்துச்சு. சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணல. என்ன நம்புங்க ப்ளீஸ். சித்தப்பா ப்ளீஸ், நீங்க கண் கலங்காதீங்க. நாங்க யாருமே உங்களை தப்பா நினைக்கல. நீங்க இந்த கொலைய பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க உங்களை வெளியில கொண்டு வரதுக்காக தான் அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட டீட்டெயிலா கேக்குறோம். சித்தப்பா, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சார், அவசரப்பட்டு நீங்க இவரை ஒரு அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போதைக்கு இவரு ஒரு சஸ்பெக்ட், அவ்வளவுதான். ஓஹோ, சந்தேகத்தின் பேர்ல தான் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கீங்க. கொஞ்சம் மரியாதையா ட்ரீட் பண்ணுங்க. தம்பி, நாங்க என்ன பண்ணணும்ன்றத நாங்க பாத்துக்கிறோம். போலீஸ்காரனுக்கு அட்வைஸ் பண்றதெல்லாம் நிறுத்திட்டு நீங்க வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க. சரிங்க சார், நாங்க இப்ப இவரை பெயில எடுத்து கூட்டிட்டு போலான்னு தான் இங்க வந்திருக்கோம்.